தாயின் காலில் விழுந்து ஆசி பெற்று வேட்புமனு தாக்கல் செய்த திமுக சிட்டிங் எம்எல்ஏ. 3வது முறையாக வெற்றி பெற வேண்டும் வெற்றி திலகமிட்ட தாய். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு பல்வேறு கட்சியினர் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூரில் 2வது முறையாக எம்எல்ஏவாக உள்ள நல்லதம்பிக்கு திமுக சார்பில் 3வது முறையாக சீட்டு ஒதுக்கப்பட்டதால் திருப்பத்தூர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள கலைஞர் திருவுருவ சிலைக்கு நமாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து ஊர்வலமாக வந்து கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு தாக்கல் செய்ய வந்தார். அப்போது வரும் வழியில் நல்ல தம்பியின் தாயார் மட்டும் அவருடைய மனைவி காத்திருந்தனர். அப்போது வேட்பாளர் தனது தாயின் காலில் விழுந்து வாழ்த்துக்கள் பெற்றார். அதன் பின்னர் வேட்பாளரின் நெற்றியில் பொட்டு வைத்து வாழ்த்து தெரிவித்து வேட்புமனு தாக்கல் செய்ய வழி அனுப்பி வைத்தார். அதன் பின்னர் வேட்பாளர் நல்லதம்பி தேர்தல் நடத்தும் அலுவலர் வரதராஜனிடம் கூட்டணி கட்சியினருடன் வேட்புமனு தாக்கல் செய்தார். மனு தாக்கலின் போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது ஆணையிட்டு தேர்தல் விதிமுறைகளை முறையாக பின்பற்றுவதாக அவர் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்குமார், ஒளிப்பதிவாளர் ரகுநாதன். சார் ஏபி ஃபேமிலிக்கே கொடுத்துருவாங்க சார். கொடுத்துடலாம் உறுதிமொழி. டெபாசிட் கேஷ் கொடுத்துட்டு 173 ஏ பிரிவு ஏன் நல்ல தம்பி என்னும் நான் தமிழ்நாடு பேரவையில் உள்ள ஒரு இடம் ஒன்றை நிரப்புவதற்காக வேட்பாளராக நியமிக்கப்பட்டதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சி அமைப்பு ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன்.